Hi, hello friends. In this video, we will talk about a pregnancy video. Now, in the scan report, anomaly scan report. That is the second trimester. This is 20 week scan. This is anomaly scan. If growth correct in the and 20 weeks, the growth correct development and growth development check scan வந்து நீங்க பண்ணிருங்க மிஸ் பண்ணிராதீங்க ஏன்னா டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா இத வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்க வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படினா 18 வீக்ஸ்ல ஆரம்பிச்சு 23 வீக்ஸ் வரைக்குள்ளார எதுக்குள்ளார வேணாலும் பண்ணிப்பாங்க மேக்ஸिमम வந்து 20 வீக்ஸ்ல கண்டிப்பா பண்ணிடுவாங்க ஓகேங்களா 18 வீக்ஸ் யாருக்காவது 1-2 பேருக்கு தான் பண்ணுவாங்க ஆனா 18 வீக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 23 up to 23 வீக்ஸ்க்குள்ளார வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடுவாங்க அதனால நீங்க வந்து இந்த வீக்குள்ளார இருக்கீங்க அந்த 18 to 23 ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த ஸ்கேன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்க எடுத்துக்கிற வீடியோல பார்த்தோம் அப்படினா இவங்க எப்ப எடுத்துர்க்காங்க 20 வீக்ஸ் 1 டேல வந்து எடுத்துர்க்காங்க ஓகேங்களா 20 வீக்ஸ் 1 டேல எடுத்துர்க்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படினா ஒரு பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க என்ன கொடுத்திருக்காங்க எத்தனை வீக்ஸ் அப்படினு சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் இண்டிகேஷன் அவங்களுக்கு இது செகண்ட் பேபிங்கறதுனால அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே இங்க எழுதி இருக்காங்க அது நமக்கு தேவையில்ல இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது இவங்க எப்படி வந்து இப்ப ஸ்கேன் பண்றாங்க அப்படிங்கற அந்த மெத்தட வந்து எழுதி இருப்பாங்க ஓகேங்களா டிரான்ஸ் அப்டோமினல் அது வழியா வந்து ஸ்கேன் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சிங்கிள் இன்ட்ரா யூட்ரைன் ஜெஸ்டேஷன் அப்படினா சிங்கிள்னா சிங்கிள் பேபி உள்ள இருக்காங்க அப்படினு அவங்களோட மெட்டர்னல் அவங்களோட அம்மாவோட டீடைல்ஸ் எழுதி இருக்காங்க செர்விக்ஸ் மெஷர் எவ்வளவு இருக்குது இன்டர்னல் ஓஎஸ் இதெல்லாம் க்ளோஸ்டா இருக்குது அதாவது செர்விக்ஸ் மெஷர்னா அந்த அதாவது கர்ப்பப்பை வாய் சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அதோட லென்த் என்ன அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு மெட்டர்னல்னா அம்மாவோட இது எல்லாமே சொல்றாங்க அதுக்கடுத்து ஃபீட்டஸ் அப்படின்னா இதுதான் வந்து குழந்தையோடது ஓகேங்களா இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நீங்க ஏதாச்சும் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டாக்டர்கிட்ட வந்து காமிச்சுவோம் இருந்தாலும் நம்ம வந்து அதுல உள்ளது என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல் அப்படின்னு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபீட்டஸ் அப்படிங்கிறது குழந்தை அவங்களோட இதை பத்தி சொல்லிருக்காங்க பிளசண்டா அதாவது பிளசண்டா வந்து ஆன்டீரியர் ஹை அப்படிங்கிறாங்க பிளசண்டா அப்படிங்கிறது என்னன்னா குழந்தை இருக்கு அப்படின்னோம்னா குழந்தைக்கு முன்பகுதி பின்பகுதி எந்த பகுதியில அந்த நஞ்சு கொடி இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து ஆன்டீரியரா போஸ்டீரியரான்னு சொல்லுவாங்க பிளசண்டா அப்படிங்கிறது நஞ்சு கொடி ஒரு பேபி இருக்காங்கன்னா பேபிக்கு முன்னாடி இருக்குதா பேபிக்கு பின்னாடி இருக்குதா இப்ப ஆன்டீரியர் அப்படிங்கிறது வந்து பேபிக்கு முன்னாடி இருக்குது சப்போஸ் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல போஸ்டீரியர் இருந்துச்சுன்னா பேபி இருப்பாங்க பேபிக்கு பின் சைட்ல வந்து நஞ்சு கொடி இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து அர்த்தம் அப்புறம் லிக்வேர் அப்படின்னம்னா அந்த பனிக்கூட தண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த தண்ணியில தான் பேபி வந்து இருப்பாங்க அது வந்து அடிக்குவேட்னா போதுமான அளவு இருக்குது அதோட அளவு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உம்பிளிக்கல் கார்டு அப்படின்னம்னா அதுல மொத்தமா 3 இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் 2 ஆர்டரிஸ் 1 வெயின் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபெட்டல் ஆக்டிவிட்டி பிரசன்ட்னா ஃபெட்டல் வந்து ஆக்டிவிட்டியோட இருக்கிறாங்க அதாவது ஆக்டிவிட்டியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாக் ஆக்டிவிட்டினா அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃபெட்டல் ஹார்ட் ரேட் அதாவது அவங்க ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 145 இருக்குது ஓகேங்களா 145 per minute அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து 145 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தைய வந்து அவங்க உள்ளுக்குள்ளார ஸ்கேன் பண்ணிட்டு அதோட அளவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க இதுல எல்லாமே இந்த இடத்துல வீக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நம்ம என்ன பார்த்தோம்னா இப்ப நம்ம இது வந்து ஸ்கேன் பண்றது வந்து எந்த வீக்ல ஸ்கேன் பண்றாங்க 20 வீக்ஸ்ல ஸ்கேன் பண்றாங்க அப்ப கீழே கொடுத்திருக்கிற அந்த அளவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வீக்ஸோட ஒத்து போற மாதிரி இருக்கணும் 20 வீக்ஸ்ல ஸ்கேன் பண்றது அதோட குழந்தையோட growth எல்லாமே 14 வீக் 15 வீக்ஸ்னு இருந்துச்சு அப்படின்னா குழந்தை சரியா growth ஆகலன்னு அர்த்தம் நம்ம 20 வாரத்துல எடுக்கிறோம்னா 20 வாரத்துல இருந்து 21 19ல இருந்து 20 21க்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்காங்கறத நீங்க பாத்துக்கோங்க இப்ப இதுல பாருங்க பிபிடி ஹெச்சி ஏசி எஃப்எல் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப பிபிடினா என்னன்னா பைபார்ஷியல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தையோட தலை இருக்கு பாத்தீங்களா தலை வந்து அதாவது இந்த காதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த காது வரைக்கும் உள்ளத டயாமீட்டர்னு சொல்லுவாங்க அதோட அளவு தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெச்சி அப்படின்னா ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் குழந்தையோட தலையோட சுற்றளவு ஓகேங்களா இங்க டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த டயாமீட்டரோட சுற்றளவு இப்ப இதை வச்சு குழந்தையோட தலை வந்து இப்ப எவ்வளவு சுற்றளவுல இருக்குதான் 174 மில்லிமீட்டர் இந்த அளவுகளையும் பாருங்க கீழே பாருங்க இது வந்து 20 வாரம்
6 நாளுக்கான வளர்ச்சி இருக்குது. இந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 19 வாரம் 5 நாட்களுக்கான வளர்ச்சியில இருக்குது. அப்புறம் ஏசி அப்படின்னு பார்த்தோம்னா அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்டாமினல்னா குழந்தையோட வயிற்று பகுதி. வயிற்று பகுதியோட சுற்றளவு எவ்வளவு இருக்கு? 144 மில்லிமீட்டர்ல இருக்குது. அது எத்தனை வாரத்துக்கான வளர்ச்சி? 19 வாரம் 4 நாளுக்கான வளர்ச்சி. அப்புறம் எஃப்எல் அப்படின்னம்னா ஃபெமர் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடை எலும்பு. குழந்தையோட அந்த தொடை பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த தொடை பகுதியோட லென்த் வந்து எவ்வளவுனா 32.6 மில்லிமீட்டர் இருக்கு. இதுவும் வந்து 19 வாரம் 6 நாளுக்கான வளர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே சேர்த்து, அதாவது பிபிடி, ஹெச்சிசி, ஏசி, எஃப்எல் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி குழந்தையோட வெயிட் எவ்வளவு இருக்கலாம்னு சொல்றாங்க. 325 கிராம் இருக்கலாம். ஏன்னா எக்ஸாக்டா வந்து வெயிட் அந்த 20 வார ஸ்கேன்ல எக்ஸாக்டா வெயிட் சொல்ல முடியாது. இங்க கொடுத்திருக்கிற இந்த அளவுகளை வச்சு இவங்க வந்து வெயிட் எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குழந்தையோட வெயிட் வந்து 325 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு? அதுக்கடுத்து பாருங்க, அந்த குழந்தையோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரேஞ்ச்ல இருக்கு, ஃபுட் லென்த், டிசிடி, செப்பாலிக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே விஷுவலைஸ்டு. அதாவது நேசல் போன், நியூக்கல் ஃபோல்டு இது எல்லாமே விஷுவலைஸ்டு. நார்மல் அந்த மூக்கு தண்டு, அந்த மூக்கு பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க நேசல் போன் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபெட்டல் அனாட்டமி அப்படிங்கிறது வந்து தனித்தனியா ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க. ஃபெட்டல்னா வந்து குழந்தை அந்த தலையோட பகுதி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே நீங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நார்மல். அப்புறம் நெக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பைனு இதுவும் நார்மல் இருக்கு. ஃபேஸ்லயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கு. ஆர்பிட்ஸ், நோஸ், மவுத் இது எல்லாமே நார்மலா இருக்கு. அப்புறம் போத் லங்ஸ், சீனு எல்லாமே கரெக்டா இருக்குது. ஹார்ட் இதுவும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னம்னா பேபி வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் குழந்தையோட அப்டமன் பகுதி வந்து எப்படி இருக்கு? எல்லாமே நார்மல் பாருங்க. கேயூபி அதாவது கிட்னியோட இது எல்லாமே நார்மலா இருக்கு. பிளாடர் நார்மலா இருக்குது. எல்லாமே நார்மல்ட்டாங்க. லாஸ்ட்ல வந்து எஸ்டிமேட்டட் ஃபெட்டல்னா வந்து குழந்தையோட வெயிட்டை நாங்க ஓரளவுக்கு எக்ஸாக்டா சொல்றதுக்கு என்னன்னா, அதாவது அந்த பைபார்ஷியல் டயாமீட்டர் ஏசி அப்படின்னம்னா அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் இது ரெண்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 351 கிராம் இருக்கலாம். அதுல வந்து 35 வந்து பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். புரியுதுங்களா? 351 கிராம் இருக்கலாம், அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 35 கிராம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபெமர் லென்த், அதே மாதிரி அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் இதை வச்சு என்ன சொல்றாங்க? 323. ஓகேங்களா? தலைப்பகுதியும் வயிற்று பகுதியையும் சேர்த்து பாக்குறப்ப இவ்வளவு வெயிட் இருக்கலாம். அந்த தொடை எலும்பும் வயிற்று பகுதியையும் சேர்த்து பாக்குறப்ப 323 கிராம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல இந்த இதை பாத்துக்கோங்க. இம்ப்ரெஷன். இப்ப நம்ம மேல படிச்சது எல்லாத்தையுமே பார்த்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர்ஸ் வந்து இதை தான் வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அனாமலி ஸ்கேனுங்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க எங்க இந்த மாதிரி டெலிவரி பாக்குறீங்களோ அவங்களே பாத்துருவாங்க. ஆனா 1-2 ஹாஸ்பிட்டல்ல இதுக்காக வந்து வேற இடத்துல வேற ஒரு ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ உங்களோட டெலிவரி டாக்டர்கிட்ட கொடுத்தனே இவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ளார் உள்ளது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட்ல இம்ப்ரெஷனுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? இதுலயே எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளார் வந்து சிங்கிள் பேபி இருக்காங்க, 20 வாரம் 1 நாளைக்கான அந்த வளர்ச்சியில எல்லாமே கரெக்டா இருக்குது. ஜெஸ்டேஷனல் ஏஜ், குழந்தையோட ஏஜ் வந்து அந்த லாஸ்ட் மென்சுரேஷன் பீரியட், அவங்க லாஸ்ட் எப்போ குளிச்சுன்னு சொன்னாங்களோ அந்த தேதியும் குழந்தையோட ஏஜ் எல்லாமே கரெக்டா இருக்குது. பிளசண்டா அந்த நஞ்சு கொடி வந்து ஆன்டீரியர் ஹைல இருக்குது. தண்ணி வந்து போதுமான அளவு இருக்குது. குழந்தை நல்ல ஆக்டிவிட்டில எல்லாமே நார்மலா இருக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாமே வந்து நார்மலா இருக்குது. எதுவுமே அப்நார்மலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் மெயின். ஓகேங்களா? அனாமலி ஸ்கேன்ல இந்த இம்ப்ரெஷன் கொடுத்து இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, இது அதே மாதிரி குழந்தையோட வெயிட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க இதுல வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப 20 வாரத்துல வந்து குழந்தையோட வெயிட் வந்து ஒரு 350 கிராம் 320 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னம்னா கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்ல இவ்வளவுதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து டாப்லர் ஸ்டடின்னு சொல்லிட்டு திருப்பி இதே தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நார்மல்னு வரும். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அவங்க வந்து எப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது growth ஸ்கேன் வந்து பாக்குறதுக்கு 26 வாரத்துல வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி போட்டோஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல ஆனா ஒண்ணுமே வந்து தெரியாது. இந்த மெயினா இந்த ஒரு மாதிரி தலைப்பகுதி மட்டும் காமிச்சிருக்காங்களா, இது மட்டும் தான் நல்லா தெரியும். மீதி இதெல்லாம் வந்து எங்க குழந்தை இருக்கு, என்ன ஏது, எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து புரியும். ஜஸ்ட் ஆனா இந்த மாதிரி நிறைய பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. நீ பாருங்க, இதெல்லாம் என்ன ஏதுன்னே தெரியல. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வந்து கை மாதிரி எனக்கு தெரியுது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் என்ன ஏதுன்னே தெரியல. அவங்க அந்த மாதிரி ஸ்கேன் பண்றப்ப அதை அப்படியே வந்து கிளிப்ஸ் எடுத்துருவாங்க. ஓகேங்களா?
அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த தலை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நல்லா நமக்கு வந்து தெரியும். மீதி இதெல்லாம் எதுவும் தெரியலங்க. பாருங்க லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த ஃபெமர் லென்த்துங்கிறது, அந்த தொடையோட லென்த்துன்னு சொன்னோம்ல, அதுதான் ஃபெமர் லென்த். இது வந்து குழந்தையோட இந்த தலைப்பகுதி நல்லா இது வந்து தெரியுது, நமக்கு பார்க்குறப்ப தெரியுதுங்களா. நேசல் போனு, இந்த வாய்ப்பகுதி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்படி தான் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே இந்த மாதிரி நார்மல்னு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 20 வாரத்துக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேன் வந்து போய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பாபி வீடியோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் வந்து ஆன்டீரியர் ஹைன்னு இருக்குது, ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து 145 வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.